ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் கடவுள் என்றும் அவரும் ஓர் ஆள் என்றும் நேற்று தியானித்தோம். மேலும் அவர் விண்ணக தந்தை மற்றும் இயேசுவின் வாக்குறுதி என்றும் இயேசு விண்ணகம் சென்ற 10ஆம் நாள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்றும் தியானித்தோம். இன்று எதற்காக இந்த தூய ஆவியானவர் என்று தியானிப்போம். பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். தூய ஆவியானவரின் வருகை பெருவிழாவிற்கான 40 நாள் தயாரிப்பு. நாள் 2. எதற்காக இந்த தூய ஆவியானவர்? மீட்பின் தயாரிப்பு காலங்களில் உடன்படிக்கை பேழை மீதும் பின்னர் எருசலேம் தேவாலயம் மீதும் ஆண்டவரின் பிரசன்னம் இறங்கி வந்து தங்குகிறது. ஆண்டவரின் உடனிருப்பு என்பது மீட்பு திட்டத்தின் ஓர் அடிப்படையான அங்கம். அதேபோல புதிய உடன்படிக்கை மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரின் வருகையும் உடனிருப்பும் அத்தியாவசியமானதாகும். தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற அமல உட்பவி மற்றும் என்றும் கன்னி என காலங்களுக்கெல்லாம் முன்பே தான் அலங்கரித்த அன்னை கன்னிமரியாவிடம் தந்தை கடவுள் தன் மகனையே பிறக்கச் செய்கிறார். அன்று உடன்படிக்கை பேழை மீதும் எருசலேம் தேவாலயத்தின் மீதும் நிழலிட்ட தூய ஆவியானவர் அன்னை மரியா மீது நிழலிட்டதால் அவரது வல்லமையாலேயே இது நிகழ்ந்தது. இயேசு தன் வாழ்வில் தூய ஆவியானவரையே சார்ந்திருந்தார். தூய ஆவியானவரின் அவசியத்தை இயேசுவே குறிப்பிடுகிறார். உங்களோடு என்றும் இருக்கும் துணையாளர். அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார். அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியானவர் கற்றுத்தருவார். ஆம், இந்த தூய ஆவியானவரே அருங்கொடைகளை வாரி வழங்கி நம்பிக்கையாளர்களை வாழ வைக்கிறவர். மீட்படைந்தோரை திரு அவையில் சேர்த்து 24 மணி நேரமும் ஊழியம் புரியும் தனது பணியாட்களை கொண்டு அவர்களை நாளும் வளர்த்தெடுக்கிறவர். இயேசுவின் மாபெரும் கட்டளையான சீடராக்குங்கள் எனும் கட்டளையை நிறைவேற்றவும் அதன் பலனால் நாமும் மீட்படையவும் நம்மை வழிநடத்துகிறார். அவரே நற்செய்தி அறிவிப்பின் ஆன்மாவாக விளங்குகிறார். ஜெபம். மீட்பு திட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உடனிருந்து அதனை நிறைவுக்கு கொண்டு வந்தவரான தூய ஆவியாரே, என் சிறு வாழ்வை உம் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றேன். என்னை ஆளுகை செய்வீராக. நிறை உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தும். எனக்கு வெளிப்பாடுகள் தாரும். சீடராக்குங்கள் எனும் உயிர்த்த ஆண்டவரின் கட்டளையை முழு ஆர்வமுடன் நிறைவேற்றுவதற்கு நற்செய்தி அறிவிப்பின் ஆன்மாவாக பொழியப்பட்ட தூய ஆவியானவரே, நற்செய்தி அறிவிப்பில் என்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள எனக்கு வரமருளும். வல்லமை மிக்க நற்செய்தி அறிவிப்பு சீடனாக என்னையும் வளர்த்தெடுத்து பயன்படுத்தும். ஆமேன்.